டாக்டர் உங்கள் குடும்பங்களுக்கான பிக் ஹெல்த் ஷோ கருப்பு அழகு முகம் இதை பத்தி தான் இன்னைக்கு ஷோல பேச போறோம். எல்லா ஷோலையும் முகப்பொலிவு எப்படி வரலாம், எப்படி அழகா பார்த்துக்கலாம், எப்படி உடம்ப பராமரிக்கலாம்னு பேசிட்டு இருக்க இந்த விஷயங்களை தாண்டி கருப்பாக இருக்கக்கூடிய அழகான பெண்கள் இவங்களுக்கு எந்த விதமான சரும பிரச்சனைகள் வருது, என்னென்ன விதமான தோல் பிரச்சனைகளுக்கு இந்த ஸ்கின் வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு ஷோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஷோக்கு போறதுக்கு முன்னாடி வழக்க போல டாக்டர்ஸ் நான் அறிமுகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆனந்தி சில்வியா, இவங்க ஒரு தோல் நோய் மருத்துவர். ரெண்டாவது டாக்டர் ஷோபா தர்மராஜன், இவங்களும் ஒரு தோல் நோய் மருத்துவர். மூன்றாவது டாக்டர் கேசியா, இவங்க ஒரு தோல் நோய் மருத்துவர் மற்றும் லேசர் ஸ்பெஷலிஸ்ட். நான்காவது டாக்டர் அபிலாஷா, இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் மற்றும் ஹிப்னோதெரபிஸ்ட். 4 டாக்டர்ஸ் ஷோக்கு வெல்கம் பண்றேன். தேங்க்யூ. அண்ட் ஆடியன்ஸ், வழக்கம் போல கேள்வி உங்ககிட்ட தான் ஆரம்பிக்க போகுது. வெள்ளையாகிறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணீங்க சொல்லுங்க. பன்னீர் ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, ரோஸ் வாட்டர், லெமன் 2 drops, அப்புறம் அந்த முல்தானி மட்டி வித் கர்ட் மில்க், ஏதாவது ஒரு 2 எல்லாத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி காலையில் எவ்ரி மார்னிங் 5 o'clock ஒரு அதுக்கு முன்னாடியே பண்ணால் கொஞ்சம் 40 days to 50 daysக்குள்ளே ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. Olive oil plus 2 tablespoons of honey plus 2 drops of lemon. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நைட்டில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு 3 months கண்டினியூஸாக பண்ணால் ஸ்கின் க்ளோ ஆகும், ஷைன் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். டெய்லி நைட் ஒன்ஸ் ஆலிவ் ஆயில் ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ண எறும்பு கடிச்சதா? இல்லை எறும்பு கடிக்கல. அதில் 2 daysல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிம்பிள்ஸ் இதாக ஆரம்பிச்சிருக்கு. வேற ஒன்றும் பண்ணல. ஓகே, தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க. லெமன் வித் கர்ட் வித் ஹனி மூணும் ஆட் பண்ணி அதை ஃபேஸில் 2 to 3 minutes அப்ளை பண்ண சொன்னாங்க. ஒரு 3 months பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் டார்க் ஆக மாதிரி ஆயிடுச்சு, அதனால் விட்டுட்டேன். டொமேட்டோ வந்து சீடு இல்லாமல் எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் இது பண்ணி போட்டிருக்கோம். 1 hour அப்ளை பண்ணி அப்புறம் வாஷ் பண்ணி போட்டிருக்கோம். அப்படி போட்டும் கலர் வந்து அவ்வளோவா வந்துச்சா? லைட்டாக அவ்வளோதான். லைட்டா வந்துச்சா? ஓகே, ரைட். வேற யாராவது? கேரட் ஜூஸ் குடித்தா கலர் ஆட் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் கலர் ஏறின மாதிரி இல்லை, வெயிட் தான் போட்ட மாதிரி இருக்குது. நீங்களே சொல்லுங்க. கருப்பா இருக்கவங்க சிகப்பா ஆகணும்னு ட்ரை பண்றாங்க, க்ளோ ஆகணும்னு ட்ரை பண்ணல, சிகப்பா ஆகணும்னு ட்ரை பண்றாங்க, நிறைய க்ரீம் யூஸ் பண்றாங்க, நிறைய லோஷன்ஸ் போடுறாங்க, நான் சொன்ன மாதிரி பீல்ஸ் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க, ஸ்கின் லைட்டிங் பண்றாங்க, ஃபேஷியல் பண்றாங்க. இந்த மாதிரி கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின்னை சிகப்பா மாற்றக்கூடிய முயற்சிகள் எதுல போய் முடியும்? எந்த விதமான பிரச்சனைகள் வரலாம்? நிறைய பாதிப்புகள் வரும். நிறைய வந்து பிம்பிள்ஸ் வரலாம், ரொம்ப வயதான தோற்றம் சீக்கிரம் வந்துடலாம். அப்புறம் ஸ்கின்னுடைய நேச்சுரல் க்ளோ போயிடும். அது உள்ளே இருக்க அந்த நேச்சுரல் ஆயில், நம்ம முகத்திலே உள்ள வந்து எண்ணெய் இருக்குது நமக்கு, அதெல்லாம் வந்து எல்லாமே வற்றி போயிடும். அதே பேர் சீக்கிரமாக முகம் சுருங்கி ரிங்கிள்ஸ் வந்து வயதான தோற்றம் வர்றதுக்கு சான்சஸ். தேங்க்யூ மேடம். மேடம், முன்னாடி இருந்ததை விட ரொம்ப டார்க் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆக்னி வருது. ஸோ ஆப்போசிட்டா நடக்கலாம். ரொம்ப டார்க் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிங்கிள்ஸ், ப்ரீமெச்சூர் ரிங்கிள்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹசார்டஸாக மாறிடும், ஸ்கின்னோட டெக்ஸ்சரே போயிடும். மேடம், இப்போ ஃபேர்னஸ் க்ரீம் அப்படின்றது வந்து ஒரு காமனான கான்செப்ட். மருத்துவர் எழுதாத ஒரு ப்ராடக்ட், காமனாக கடையில் கிடைக்கிற ஒரு பொருளை வந்து நீங்கள் முகத்தில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கும், உங்கள் தோல் அடிப்படையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஃபேர்னஸ் க்ரீம் போட்டால் நிச்சயமாக வந்து ஃபேர் ஆகணும் அப்படின்றது உண்மை கிடையாது, விஷயம் கிடையாது. ஏன்னா அது சொல்கிற மாதிரி ஒரு ஒரு க்ளோ வரலாம், முகத்தில் வந்து ஒரு பொலிவு வரும். அது கூட ரொம்ப டெம்பரவரி தான். அது நீங்கள் வந்து எப்போ அந்த ஃபேர்னஸ் க்ரீம் வந்து நிறுத்துறீங்களோ அப்போ வந்து முன்னே இருந்ததை விட அதிகமான வந்து கலர் வந்து லாஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த முகத்தில் இருக்க அந்த நேச்சுரல் க்ளோவும் போயிடும், அந்த ஏற்கனவே இருந்த கலரும் போயிடும். அதனால் நிச்சயமாக வந்து தப்பு. ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ஆயிலியாக ஒரு சர்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு ஃபேர்னஸ் க்ரீம், அதுவும் ஒரு ஆயில் பேஸில் தான் இருக்கும், அதை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா துவாரங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆக்னி மாதிரியான லீஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம ஊரில் எப்போவுமே வெயில் இருக்கிற ஊர், ஸோ வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அதில் உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாம் சூரிய கதிரோடு ரியாக்ட் பண்ணி அப்புறம் அது ஒரு கருமையை கொடுக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப வருஷம் கழித்து தான் அது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வந்து பல வருஷம் அந்த ஃபேர்னஸ் க்ரீமை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்சம் வருஷம் கழித்து பார்க்கும்போது அவங்க வந்து கருத்து போன மாதிரி இருப்பாங்க.